வணக்கம். இன்னைக்கு நாம ஐசிஐசிஐ பேங்கோட, அதாவது ஐசிஐசிஐ வங்கியோட 2026 நிதியாண்டுக்கான முதல் காலாண்டு ரிசல்ட்ஸை பத்தி ஆழமா பார்க்க போறோம். வங்கியோட அதிகாரப்பூர்வ டேட்டா, அப்புறம் சில ஒப்பீடுகள் எல்லாம் வச்சு, இதுல இருந்து உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை எப்படி சொல்றது, சுலபமா புரிஞ்சுக்க வைக்கிறது தான் எங்க நோக்கம். சரி, முதல்ல பார்க்கும்போது லாப எண்கள் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதே. 127.68 பில்லியன் வரிக்கு அப்புறம் லாபம், ஒரு 15.5% வளர்ச்சி. இது எப்படி? வெறும் மார்க்கெட் நல்லா இருக்கிறதால இல்ல வங்கியோட செயல்பாடு காரணமா? இது நல்ல கேள்வி. லாபம் நிச்சயமா வலுவா தான் இருக்கு. நீங்க அந்த கருவூல வருமானம், அதாவது ட்ரெஷரி இன்கம், அதை விட்டுட்டு பார்த்தா கூட வரிக்கு முன்னாடி லாபம் 11.4% ஏறி இருக்கு. 156.9 கோடி பில்லியன். மற்ற பெரிய தனியார் வங்கிகளோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல வளர்ச்சி தான். ஸோ வெறும் மார்க்கெட் மட்டும் இல்ல, வங்கியோட செயல்பாடும் இதுக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். ஓகே. ஆனா இந்த நிகர வட்டி வருமானம் NIIன்னு சொல்றோமே, அது 10.6% ஏறி இருந்தாலும் நிகர வட்டி வரம்பு, அதாவது NIM, பேங்க் வட்டி வருமானத்துல பாக்குற லாப விகிதம், அது போன குவார்ட்டரை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கே. 4.41%ல இருந்து 4.34% ஆயிருக்கு. இது எதை காட்டுது? ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கவனிப்பு. இப்ப பாத்தீங்கன்னா டெபாசிட்டுக்கு போட்டி ஜாஸ்தியா இருக்கு. அப்புறம் வட்டி விகிதங்கள் குறையுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இதனால நிறைய வங்கிகளோட எண்ணெயம் கொஞ்சம் குறையுது. ஐசிஐசிஐ பேங்கோட எண்ணெயம் குறைஞ்சிருந்தாலும் ஆக்சுவலா அது இன்னும் ஒரு ஹெல்த்தியான லெவல்ல தான் இருக்கு. அதோட அவங்களோட வாரா கடனுக்கான ஒதுக்கீடு பிசிஆர்னு சொல்லுவாங்க. அது 75.3%. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, அதாவது CET1, அதுவும் 16.31%. இது எல்லாமே வங்கியோட நிதி நிலைமை ஸ்டேபிளா இருக்கிறத காட்டுது. சரி, அந்த நிம் அழுத்தம் இருந்தாலும் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ கடன் வளர்ச்சி பக்கம் வருவோம். அங்க ஒரு பெரிய சேஞ்ச் தெரியுதே. ரீட்டைல் லோன்ஸ், சில்லறை கடன் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு. வருஷத்துக்கு 6.9% தான். ஆமா. ஆனா அதே நேரம் பிசினஸ் பேங்கிங், அதாவது சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கான கடன், அது பயங்கரமா வளர்ந்திருக்கு. 29.7% வருஷத்துக்கு வருஷம். இது என்ன, ஒரு திட்டமிட்ட மாற்றமா? இதுல பிளஸ் என்ன, மைனஸ் என்ன? கரெக்டா சொன்னீங்க. இதுதான் இந்த குவார்ட்டரோட ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். ரீட்டைல் லோன் செக்மெண்ட்ல பொதுவாகவே ஒரு ஸ்லோ டவுன் இருக்கு. ஐசிஐசிஐ வங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சூழ்நிலையில MSME லோன்ஸ்ல அதிக கவனம் செலுத்துற மாதிரி தெரியுது. இது ஒரு பக்கம் வளர்ச்சிக்கு நல்லது தான். ஆனா இன்னொரு பக்கம் RBI கூட வார்ன் பண்ணியிருக்காங்க, பொருளாதாரம் கொஞ்சம் சரியில்லாதப்போ இந்த மாதிரி கடன்கள்ல ரிஸ்க் கொஞ்சம் அதிகம்னு. ஓ, அப்படியா? ஆமா. ஆனா பேங்க் மேனேஜ்மெண்ட் நாங்க ரொம்ப கவனமா தான் இதை ஹேண்டில் பண்றோம்னு சொல்றாங்க. அதே நேரம் கிராமப்புற கடன்கள்ல 0.4% ஒரு சின்ன சரிவு இருக்கிறதையும் நோட் பண்ணணும். இது ஒரு வியூகம் மாற்றமா தான் தெரியுது. அப்போ வங்கியோட ஓவரால் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு? இந்த மாற்றங்கள் எல்லாம் அதுல எப்படி பொருந்தது? கண்டிப்பா பொருந்தது. அவங்களோட முக்கிய ஃபோக்கஸ் 360 டிகிரி கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி, அதாவது வாடிக்கையாளரை மையமா வச்சு சேவை பண்றது. அப்புறம் டிஜிட்டல் டெக்னாலஜில நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்க ஆபரேட்டிங் செலவுல கிட்டத்தட்ட 10.7% அதுக்கு போகுது. பெரிய கையகப்படுத்தல், சடனா விரிவாக்கம் பண்றது இது மாதிரி இல்லாம கொஞ்சம் நிதானமா, அதே சமயம் லாபகரமா வளரணும்னு நினைக்கிறாங்க. இந்த பிசினஸ் பேங்கிங் லோன் வளர்ச்சி கூட அந்த லாபகரமான வளர்ச்சிக்கான ஒரு வழியா இருக்கலாம். முன்னாடி பெரிய விரிவாக்கங்கள்ல சில சவால்கள் இருந்ததால இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்காங்க போல. சரி, இந்த பாதையில அவங்களுக்கு என்ன மாதிரி சவால்கள் வரலாம்? எதெல்லாம் ரிஸ்க பார்க்கலாம்? சில முக்கியமான சவால்கள் இருக்கு. ஒன்னு, பொதுவா கடன் வளர்ச்சியில் இருக்கிற மந்தநிலை. ரெண்டாவது, இந்த நிம் மேல இருக்கிற பிரஷர் தொடரும்னு எதிர்பார்க்கலாம். மூணாவது, விவசாய கடன்கள்ல, குறிப்பா கிசான் கிரெடிட் கார்டுல சீசனுக்கு ஏத்த மாதிரி வர்ற வாரா கடன்கள். அப்புறம் கடன் கொடுக்கறதுல இருக்கிற கடுமையான போட்டி. முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி வேகமா வளர்ற இந்த பிசினஸ் பேங்கிங் கடன் பிரிவு இருக்கே, அதோட அசெட் குவாலிட்டியை, அதாவது சொத்து தரத்தை தொடர்ந்து நல்லபடியா மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். அனலிஸ்ட் கால் இதெல்லாம் பத்தி கேட்டாங்களா? மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்க? ஆமா, ஆய்வாளர்கள் நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் தான் முக்கியமா கேட்டாங்க. NIM எப்படி போகும், கடன் வளர்ச்சி எப்ப திரும்ப வரும், கடன் செலவு எப்படி இருக்கும், பிசினஸ் பேங்கிங் ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்றீங்கன்னு கேட்டாங்க. மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஓப்பனா தான் பதில் சொன்னாங்க. NIM பிரஷர் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும். வட்டி குறைச்சாங்கன்னா கடன் வளர்ச்சி நல்லா வரலாம். கடன் செலவு கொஞ்சம் ஏறலாம், ஆனா கண்ட்ரோல்ல இருக்கும். பிசினஸ் பேங்கிங் லோன்ஸ் நல்ல கண்ட்ரோலோட தான் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. சவால்களை ஏத்துக்கிட்டு பதில் சொன்னது நல்ல விஷயம். ஆக, இது எல்லாத்துல இருந்தும் நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா, ஐசிஐசிஐ வங்கி அடிப்படையில ரொம்ப வலுவா இருக்கு. லாபம், சொத்து தரம்,
மூலதனம் எல்லாம் நல்ல நிலையில இருக்கு. ஆனா என்ஐஎம் மேல இருக்கிற அழுத்தம், ரீட்டைல் லோன் வளர்ச்சியில இருக்கிற மந்த நிலை, அப்புறம் பிசினஸ் பேங்கிங் கடன்கள் வேகமா வளர்றதுனால வரக்கூடிய ரிஸ்க், இது மாதிரியான சவால்களும் இருக்கு. மேனேஜ்மெண்ட் நிதானமாவும் வெளிப்படையாவும் இருக்கிற மாதிரி தெரியுது. ம். இங்க நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, நிறைய பெரிய வங்கிகள், டிஜிட்டல், அப்புறம் இந்த சிறு நடுத்தர தொழில் கடன்கள்னு ஓரளவுக்கு ஒரே மாதிரி பாதையில போற மாதிரி தெரியுது இல்லையா? இந்த சூழ்நிலையில ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது, எந்த பேங்க் தன்னோட தனித்துவமான ஸ்ட்ராட்டஜி மூலமா, இல்ல செயல்பாடுகள் மூலமா மத்தவங்கள விட வித்தியாசமா நின்னு மார்க்கெட்ல தனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடத்த பிடிக்கும்? இது நீங்க தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கேள்வி.